AI short snippet. காட்டேரி அம்மன் என்பது பார்வதி தேவியின் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறார். இவர் பல ஊர்களில் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வழிபடப்படுகிறார். இந்த காட்டேரி அம்மன் எப்படி உருவானார் என்பதை ஒரு சுவாரஸ்யமான கதையாக பார்ப்போம். ஒரு காலத்தில் பரமசிவன் மற்றும் பார்வதி தேவி இருவரும் இரவு நேரத்தில் உறங்கச் சென்றனர். வழக்கம்போல் பரமசிவன் ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கினார். அவர் உறங்கியதும் பார்வதி தேவி எப்போதும் செய்வது போல அமைதியாக எழுந்து வெளியே சென்றார். ஆனால் அந்த இரவு மட்டும் தற்செயலாக பரமசிவன் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டார். சுற்றிலும் பார்த்தார். அருகில் பார்வதி தேவியை காணவில்லை. சிறிது தேடியும் காணாமல் போனதால் மீண்டும் உறங்கிவிட்டார். சில நேரம் கழித்து தனது செயல்களை முடித்துக்கொண்டு வந்த பார்வதி தேவி எதுவும் நடக்காதது போல வந்து அவரின் அருகில் படுத்துக்கொண்டார். அப்போது பரமசிவன், இரவு எங்கு சென்றாய் என்று கேட்டார். அதற்கு பார்வதி தேவி, எனக்கு தூக்கம் வரவில்லை, அதனால் சிறிது வெளியே சென்று வந்தேன் என்று சாதாரணமாக பதிலளித்தார். அதற்கு மேலாக பரமசிவன் எதுவும் கேட்கவில்லை. அடுத்த நாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை. நடு இரவு நேரத்தில் வழக்கம்போல் பார்வதி தேவி மீண்டும் வெளியே கிளம்பினார். இந்த முறை அவளுக்கு தெரியாமல் பரமசிவன் அமைதியாக பின்தொடர்ந்தார். அவர் சென்ற இடம் சுடுகாடு. அங்கே சென்றதும் பார்வதி தேவி ஒரு பயங்கரமான உருவம் எடுத்தார். அங்கிருந்த பிணங்களை எடுத்துச் சாப்பிடத் தொடங்கினார். இதை பார்த்த பரமசிவன் மிகுந்த அதிர்ச்சியடைந்தார். தினமும் பார்வதி தேவி இங்கே வருவதற்கான காரணம் இதுதான் என்று புரிந்து கொண்டார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க பரமசிவன் ஒரு திட்டம் தீட்டினார். பார்வதி தேவி செல்லும் பாதையில் அகலமானவும் ஆழமானவும் ஒரு பெரிய குழி தோண்டினார். அதன் மீது இலைகள் மற்றும் தழைகளை போட்டு மறைத்துவிட்டு வீடு திரும்பினார். அன்றைய இரவும் வந்தது. வழக்கம்போல் நள்ளிரவில் பார்வதி தேவி சுடுகாட்டிற்கு புறப்பட்டார். அவரை மறைவாக பின்தொடர்ந்த பரமசிவன் அமைதியாக சென்றார். அவசரமாக சென்ற பார்வதி தேவி அந்த மறைக்கப்பட்ட குழியில் தவறி விழுந்தார். அப்போது பின்னால் நின்ற பரமசிவனை பார்த்து பார்வதி தேவி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். அதற்கு பரமசிவன், உன்னில் இருக்கும் இந்த ராட்சச குணத்தை விட்டுவிட்டால் மட்டுமே உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். அதற்கு பார்வதி தேவி, நிச்சயம் அதை விட்டுவிடுகிறேன். இந்த குழியிலேயே அந்த குணத்தை விட்டு இனி என்னை வணங்கும் அனைவருக்கும் நல்லதை செய்வேன் என்று உறுதியளித்தார். அதன் பிறகு குழியிலிருந்து வெளியே வந்தார். உடனே பரமசிவன் அந்த குழியை மூடிவிட்டார். அந்த இடத்தில் புதைந்து கிடக்கும் பார்வதி தேவியின் சக்தி இன்றும் பூமிக்கடியில் இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர். அவ்வாறு உருவான சக்தியே இன்று காட்டேரி அம்மன் எனப்படும் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் பக்தர்களால் வழிபடப்படுகிறது.